ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை அம்மா கிட்ட நான் மறைக்க ஆரம்பித்தது எனக்கே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இது, நம்ம அம்மா கிட்ட எந்த விஷயத்தை பற்றியுமே நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதை நம்ம எப்படி மறைக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அம்மா கிட்ட இதை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, நான் ஓரளவு ப்ரமோஷன் ஆகுறதுக்கு அம்மாவும் காரணம் தான். ஏன்னா நான் வேலை பார்த்து இத்தனை 7, 8 வருஷத்தில் என் குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தேவையில்லாமல் அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு என்னோட நகைகளை இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அண்ணனும் திருப்பி தரல. நானே தான் என்னோட நகைகளை நானே கிட்டத்தட்ட ஒரு 5, 6 லட்ச ரூபாய்க்கு என் ஹஸ்பண்ட்கே தெரியாமல் நான் அதை திருப்பி வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு இது நாள் வரைக்குமே இந்த 7 வருஷத்தில் இந்த நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அவங்க திருப்பி கொடுக்குறாங்க, 1 இயரில் திருப்பி கொடுத்துட்றாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட நகைகள் எல்லாத்தையுமே எங்கள் அண்ணனோட பிஸ்னஸ்க்காக அம்மா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். செஞ்சது அவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம ஒரு அவசரத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ வட்டினாச்சும் அதை கட்டினாச்சும் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும். ஆனால் எங்கள் அண்ணன் வட்டியும் கட்டலை, எதுவுமே கட்டலை. நான் தான் என்னோட பேரில் அடகு வச்சு கொடுத்தேன். அண்ணன் பணத்தை மட்டும் 5 லட்ச ரூபாய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரூபா கூட வட்டி கட்டலை, எதுவுமே இல்லை. நான் அம்மா கிட்ட கேட்டதுக்கு அம்மா பிஸ்னஸில் போட்டிருக்கான், என்ன பண்ண சொல்கிற, உங்கள் அண்ணியும் அவளும் வேலைக்கு தான் போகிறா, கஷ்டப்படுறா, இல்லைங்களா அப்படின்னோடனே, எங்கள் அண்ணன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க வேணாம்னு நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு தடவை அவனுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த தடவை அவன் முயற்சி பண்ணணும். அடுத்தது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஒரு விஷயத்தில் அவன் முயற்சி பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் அவன் ஒரு விஷயம் பண்ணுறப்பையும் அம்மா நம்ம எது பண்ணாலும் அவங்க அதை எப்படியாச்சும் சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டத்தையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் 5 லட்ச ரூபா கிட்ட என்னோட நகைகள் எல்லாம் வட்டியெல்லாம் சேர்த்து 6 லட்ச ரூபாய்க்கு மேலேயே வந்துச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் என்னோட சேலரியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் எனக்கு 40,000 சம்பளம்னா அதை 30,000 தாங்க சேலரி அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு அது பண்ணி இது பண்ணி தான் நான் இந்த 1 இயரில் என்னோட நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டேன். அம்மா அதுக்காக எதுவுமே அவங்க எதுவுமே சொல்லலை. நம்ம அண்ணன் தானே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. இருந்தாலும் என்ன தான் தங்கச்சியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் ஒரு பண விஷயத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறப்போ திருப்பி அவங்களுக்கு அதை பண்ணால் மட்டும்தான் அடுத்த தடவை நீங்கள் கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அம்மாவும் என்ன பண்ணாங்க, அப்பாவோட கொஞ்சம் இடம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அண்ணங்கிட்ட அதெல்லாம் சொல்லாமல் அவங்களே அண்ணன் வாங்கின கடனுக்கெல்லாம் அவனுக்கு இது நீ தான் பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவன்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு அதில் ஒரு பொறுப்பு இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி எந்த ஒரு இதுவுமே கண்டுக்காமல் அவங்க என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் சம்மந்தப்பட மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கண்டுக்கல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க பையன் மேலே உள்ள ஒரு அக்கறைங்கிறது நம்ம மேலே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியாகவே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். அப்போ அந்த சமயத்தில் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால் இந்த விஷயத்த இதுக்கப்புறம் இப்படியே ப்ரமோஷன் ஆகுறது எல்லா விஷயத்தையுமே அம்மாகிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேற்றங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளும் 2 குழந்தைங்க வச்சுருக்கோம், அவங்களோட ஃப்யூச்சரை பார்க்கணும். நம்ம ஹஸ்பண்டுக்கும் கம்மி சேலரி தான், அவரும் ஒரு 30,000 தான் சம்பளம் வாங்கினாரு. வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இப்போ வாங்குகிற ஒரு சேலரி இதை வச்சு தான் என்னோடய லைஃபுங்கிறது நம்மளுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும்.
நம்மளுக்கு அந்தளவுக்கு வருமானங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இது புரியவே எனக்கு 7 வருஷம் கிட்ட ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடச்சிச்சு. ஆனால் நான் அம்மாக்கிட்ட அதை பற்றி சொல்லலை. ஏன்னா ப்ரமோஷன்னா கண்டிப்பாக சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். இன்னும் நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்கன்ட்டு நான் அம்மாவோட அதிகமாக பேசுகிறதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் வந்து அம்மாகிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து எந்த அளவுக்கு என்னால் சேவ் பண்ண முடியுதுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அம்மா கூட ஏம்மா அதெல்லாம் பேச மாட்டேங்கிற, ஃபோன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இல்லைம்மா பிள்ளைங்கள்லாம் டியூஷன் விட்டுட்டு வந்து எனக்கு ஆஃபீஸ் லேட்டாக தான் இப்போ விடுறாங்க அப்படின்னோடனே அவங்க கேட்டாங்க, ஓடி பார்க்குறியா ஏதாச்சும் அதிகமாக அப்படிலாம் கேட்டாங்க. இல்லை இல்லை ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கனால எனக்கு இனிமேல் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கனால முன்னாடி வந்து 40,000 சேலரினா இப்போ வந்து 60,000 அந்த மாதிரி தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்ட ஆனால் என்னோடய சேலரிலாம் நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் நமக்காக வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அவரும் ஓவர் டைம்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ அவர் அவங்க குடும்பத்துக்கு ஏதோ அவரால் முடிஞ்சது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு 3000 4000 வந்து அவங்களும் வாடகை வீட்டில் தான் தனியாக இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க அண்ணன் வந்து ஒரு மாதம் வந்து செலவு கொடுப்பாரு, இவர் கொடுப்பாரு அப்படி தான் போயிட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்களும் நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் வந்து வளர்த்துருக்காங்க, எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. நம்மள மாதிரி தான் அவங்களுமே படிக்க வச்சதாக இருக்கட்டும், அவங்க கஷ்டப்பட்டாலும் பையனை படிக்க வச்சுருக்காங்க. அது மாதிரி இருக்கிறப்போ நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பிள்ளைங்களும் வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஓரளவு தொடங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து வருவாங்க டியூஷன் போயிட்டு நைட்டு எப்படியும் ஒரு 8 மணிக்கு தான் வருவாங்க 2 பேருமே. வந்து நான் அதுக்குள்ளே நான் 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து சமைச்சு எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு எல்லோரும் டின்னர் சாப்பிடுவோம் நைட்டு. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன முடிவு பண்ண ஆரம்பித்தேன்னா, சேலரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏன்னா நாங்கள் 10,000 ரெண்ட்டே வந்து 10,000 கிட்ட இருக்கும். ஏன்னா எங்கள் வேலைக்கு அந்த வீட்டிலேருந்து போனால் தான் கொஞ்சம் கிட்டக்க வந்து இருக்கும். இல்லைன்னா வந்து வேறு ஏரியாலாம் போனால் வாடகை கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நிறையா வந்து ட்ராவலிங் டைம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு வேலையும் நடக்காதுங்கிறதுனால ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவை தான் ஒரு 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி ஒரு இருக்கிற ஏரியாவை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் ரெண்ட்டு கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்ட்டு வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இருந்ததுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஓரளவு எனக்கும் வந்து அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இடையில வந்து 4000 5000 அப்படி பணம் போட்டு விடுவேன். அதெல்லாம் வந்து அம்மாவோட பேச ஆரம்பித்தா தானே நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பித்தேன். ரெண்ட்டு, வீட்டு செலவெல்லாம் போக ஒரு ஹஸ்பண்டோட சேலரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட வந்து எல்லாமே வந்து தீர்ந்துடும். அவரோடது ஒரு 10,000 என்னோடது ஒரு 60,000 சேலரி அப்படியே வந்து எடுத்து ஏன்னா வேறு கடன் எதுவும் இல்லை. எல்லா நகையும் திருப்பிட்டதுனால ஒரு பிள்ளைங்க ஃபீஸ் இதெல்லாம் போக அடுத்தடுத்த மாதத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஒரு 50,000 60,000 இப்படி தான் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு என்ன ஒன்றுனா ஒரு சொந்த வீடு நம்ம வந்து எங்கள் மாமனார் வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் சம்பாதிச்சப்போ வாங்கின இடம் ஒன்று வந்து இருக்குது. அதில் போயிட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளாக அதான் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த இடத்த நம்ம வந்து வித்துடலாம் கூடாது. அது நல்ல ஏரியா தான், நல்ல மூவபிள் நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. நம்ம இங்கே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். நானும் சரிங்க ஓகே பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தப்போ வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வீடெல்லாம் வாங்க முடியும். ஏன்னா நம்ம 10,000 இப்போ வாடகை கொடுக்குற காசு நம்மளுக்கு மிச்சம் தானே. அதுவும் வந்து என் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தானே அந்த லேண்டும் இருக்குது. நீ கூட வந்து ஏதாச்சும் உன் ஆஃபீஸ்க்கு வந்து கேபு மாதத்துக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது என்ன ஒரு 3000 4000 தான் வரும். நம்மளுக்கு ரெண்ட்டு மிச்சம் தானே. எனக்கு வந்து அவ்வளோ வந்து நடந்து கூட போயிடலாம் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். சரி ஓகே அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நான் மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து சேர்த்தேன். இடையில அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2000 5000 அனுப்புகிற இடத்துல ஒரு 2000 அந்த மாதிரி அவங்க செலவுக்கு. ஏன்னா அவங்களும் மாத்திரை ஏன்னா அண்ணன் வந்து கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து அவரையே வந்து அவங்க ஒய்ஃபு இதையே வந்து ஃபேமிலியே வந்து பார்த்துக்க மாட்டார். பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவார், அப்புறம் ஒன்று அடுத்த மாதம் வந்து வேணும் மாற்றுவார். இந்த ஃப்ரெண்டு சொன்னால் அதை இது பண்ணுவார். அப்படி தான் போயிட்டுருப்பார். அவரை நம்பி வந்து அம்மா வந்து இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து
ஓகே. இதுக்கப்புறம் வந்து சரியா வராது அப்படிங்கிறதுனால நான் வந்து நான் சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் வந்து சரியா வந்து முடிவெடுத்தாலும், அடுத்தடுத்து நம்மளுக்கு இடையில இடையில சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஃபேமிலியில உடம்பு முடியாம போறது, இந்த மாரி ஒரு ஒரு விஷயங்கள் நடக்க தான் செய்யும். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே ஒரு 2, 3 இயர்ஸ் வந்து போணுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 15,000 20,00,000 கிட்ட வந்து கையில ஒரு சேவ் ஆனுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில சொல்றேன்.